வா வா. இந்த ரிஷி என்னோட பிறந்த நாள் பரிசு. ரொம்ப நன்றி தண்டு. வா நம்ம விளையாட போலாம். நம்ம நண்பர்கள்லாம் வந்துட்டாங்களா? ஓ எல்லாரும் வந்துட்டாங்க. நீதான் கடைசி. தண்டு எப்படி ரிஷி கிட்ட குழஞ்சு பேசுறான் பாத்தியா? இரு அவனை கவனிச்சுக்கிறேன். ஆமா ஆமா, அவனை ஏதாவது பண்ணணும். என்னால ஒன்னும் பண்ண முடியாது. அதுக்கு நீதான் லாயக்கு. ஓ அப்படியா? கரடியாரே, நீங்க என்ன பரிசு வச்சிருக்கீங்க? இதுவா? இது ஒரு விலை மதிப்பில்லாத வைரமாலை. ரிஷி, இந்தா உனக்கு என்னோட பிறந்த நாள் பரிசு. போட்டுக்க. ரொம்ப நன்றி கரடியாரே. பத்திரமா வச்சுக்கோ ரிஷி. இது ரொம்ப அபூர்வமான வைரமாலை. என்ன வைரமாலையா? எங்க ரிஷி அது கூட பாப்பா. இந்தா. இவ்ளோ பெரிய மாலை. ரிஷி நான் இத போட்டு பார்க்கட்டுமா? ஓ தாராளமா போட்டு பாறேன். ஆஹா எவ்ளோ அழகா இருக்கு. நட்சத்திரம் போல என்னமா ஜொலிக்குது. ஆமாண்டா என்னமா ஜொலிக்குது. இது உனக்கு ரொம்ப அழகா இருக்குதுடா. ரிஷியோட பிறந்த நாளுக்கு வந்த உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. சாப்பாடு தயாரா இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்லப்பா நாங்களாம் விளையாடிட்டு அப்புறமா சாப்பிடுறோம்ப்பா. என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஓடி பிடிச்சு விளையாடலாமே. ஆமா ஓடி பிடிச்சு விளையாடலாம். சிங்கராஜாவே, அந்த வைரமாலை பழங்காலத்தைச் சேர்ந்தது. ரொம்பவும் அபூர்வமானது. அதனால அத பத்திரமா வச்சிருங்க. எவ்வளவு அழகா ஜொலிக்குது. எனக்கு இது ரொம்ப அழகா இருக்குல்ல. நான் பிடிங்க பாப்பா. குடி என்ன. இதோ நான் பிடிக்கிறேன் பாரு. நான் பிடிக்க முடியலையே. அப்பா ஓடி ஓடி தண்ணி தாக எடுக்குது.